Okay, so this is part number 3 of unit number 5, Indian Contract Act 1872, CA Foundation. So yes, so நம்ம வந்து இந்த லாஸ்ட் பார்ட் 2 வந்து நம்ம இந்த ஃபுல் ஸ்டான்ஸாக பார்த்துட்டு சூட் ஃபார் டேமேஜஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு கெட் இன் டு த டேமேஜஸ் ஒன் பை ஒன். இங்கே நமக்கு டோட்டலாக கொடுத்துருக்கக்கூடிய இந்த 6 டைப்ஸுமே ஒன் பை ஒன் வந்து வி ஆர் கோயிங் டு கெட் இன். ஃபர்ஸ்ட் ஆர்டினரி டேமேஜஸ். வாட் இஸ் ஆர்டினரி டேமேஜஸ்? When a contract has been broken, the party who suffers by such breach is entitled to receive from the party who has broken the contract compensation for any loss or damage caused to him thereby. ஒன்றும் சிம்பிள், எல்லாம் நம்ம படித்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய தேவை இல்லை. இதுக்கு சிம்பிளாக இங்கே என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, ஆர்டினரி டேமேஜஸ்னால் நார்மலாக ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருப்போம். அந்த கான்ட்ராக்ட் போட்டிருக்கும் போது எய்தர் ஆஃப் த பார்ட்டி, யாராவது ஒரு பார்ட்டி வந்து பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் பண்ணும்போது அக்ரீவ்ட் பார்ட்டி கேன் கிளைம் டேமேஜஸ் விச் நேச்சுரலி அரைசஸ் ஃப்ரம் த கோர்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட். ஓகே, ஸோ நார்மலாக அந்த கோர்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் பர்ஃபார்ம் பண்ணும்போதோ இல்லை பர்ஃபார்ம் பண்ணாமல் அந்த பர்சன் வந்து பிரீச், தட் இஸ் ஃபெயிலியர் டு பர்ஃபார்ம் பண்ணும்போதோ அதுலேருந்து அரைஸ் ஆகக்கூடிய அந்த டேமேஜஸ் வாங்குறது தான் என்னதுன்னா ஆர்டினரி டேமேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஆனால் அட் த சேம் டைம் இந்த மாதிரி டேமேஜஸோ காம்பன்சேஷனோ நம்ம வந்து எதுக்கு வாங்கக்கூடாது அப்படின்னா, ஒரு ரிமோட் ரீசன்ஸ்லாம் வச்சு நம்ம வாங்க முடியாது. ஆக்சுவலாக அந்த பர்சனால தான் நமக்கு லாஸ் இருக்கா, ஓகே, ஏதோ ஒரு ரிமோட் ரீசன்னா ஒரு இன்டைரக்ட் ரீசன், ஒரு அன்னெசரி, அதுக்கு பெருசாக அஃபெக்டே பண்ணியிருக்க, அந்த மாதிரி ரிமோட் ரீசன்ஸ்லாம் பேஸ் பண்ணிட்டு நம்ம ஆர்டினரி டேமேஜஸ் வாங்க முடியாது. ஓகே, ஸோ இந்த ஆர்டினரி டேமேஜ்க்கு இன்னொரு பேர் என்ன இருக்கு? ஜென்ரல் ஆர் ஆர்டினரி டேமேஜஸ். ஜென்ரல் ஆர் ஆர்டினரி டேமேஜ்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ எஸ், இந்த ஆர்டினரி டேமேஜ்க்கு இங்கே வந்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க கீழே. ஓகே, ஸோ இங்கே என்னென்ன எக்ஸாம்பிள் 4, A agrees to sell to B bags of rice at rupees 5,000 per bag. Delivery to be given after 2 months. On the date of delivery, the price of the rice goes up to 5,500 per bag. A refused to deliver the bags to B. B can claim from A 500 as ordinary damages arising directly from the breach. அதாவது இங்கே என்னன்னா, சார் இந்த கான்ட்ராக்டில் ஏ வந்து பிக்கு என்ன பண்ணுறான்னு சொல்லியிருக்கான், டெலிவர் பண்ணுறேன், பேக்ஸ் ஆஃப் ரைஸ் வந்து டெலிவர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். பேக்ஸ் ஆஃப் ரைஸ் அவன் டெலிவர் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்காக உடனே அது எப்படி அவன் வந்து 2 months கழிச்சு டெலிவர் பண்ணும்போது ப்ரைஸ் ரைஸ் ஆயிடுச்சு, அதுக்காக 500 ஏன் முன்கூட்டியே அவங்க பேசிட்டாங்களே, கான்ட்ராக்ட் வந்து 5,000 தான், அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்க, இப்போ தேர் இஸ் அ பார்ட்டி ஏ அண்ட் தேர் இஸ் அ பார்ட்டி பி. ஏ என்ற பார்ட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏ ஹஸ் ப்ராமிஸ்ட், ஓகே, ஏ தானே அங்கே சொல்லியிருக்கிறது நமக்கு, ஏ அக்ரிஸ் டு செல் டு பி பேக்ஸ் ஆஃப் ரைஸ். ஓகே, தட் ஏ வந்து பிக்கு 2 months கழிச்சு, ஓகே, பேக்ஸ் ஆஃப் ரைஸை டெலிவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பேக்ஸ் ஆஃப் ரைஸ், இந்த பேக்ஸ் ஆஃப் ரைஸ் என்னது? பேக்ஸ் ஆஃப் ரைஸ்ன்றது எவ்வளோ ரூபாய்க்கு? ஒரு பேக் வந்து 5,000 rupeesக்கு. ஓகே, ஆஃப்டர் 2 months பார்க்கும்போது price of bag, that is rice வந்து it has increased to 5,500. அப்போ 5,500 rupees ஏறி இருக்கு. 5,500 ஏறிடுச்சு. 2 months கழிச்சு B is demanding A சீக்கிரம் டெலிவர் பண்ணுங்க அப்படின்னு. பட் ஏ என்ன பண்ணிட்டார்? நோ, எஸ் டோல்டு நோ, என்னால் டெலிவர் பண்ண முடியாது அப்படின்னு ஏ வந்து ஒரு நோவை சொல்லிட்டார். அப்போ ஏ நோ சொல்லிட்ட பிறகு இப்போ பி கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்னது? ஆப்வியஸ்லி இந்த இடத்துல பி பிகம்ஸ் த அக்ரீவ்டு பார்ட்டி. கரெக்டா? பி பிகம்ஸ் த அக்ரீவ்டு பார்ட்டி. அப்போ இங்க என்னன்னா, பி கேன் கிளைம் டேமேஜஸ் ஃப்ரம் ஏ. எப்படி சார்? ஏன்னா 2 months கழிச்சு எப்படியோ இப்போ பிக்கு ரைஸ் தேவைப்படுது. ரைஸ் இப்போ ஏ டெலிவர் பண்ணல. ஏ டெலிவர் பண்ணலன்னொடனே உடனே ரைஸே வாங்காமலே இருக்க போறாரு பி? கிடையாது. ஆனால் ஏ கிட்ட ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணி வச்சிருந்தாரு, இந்த மாதிரி நான் 5,000 rupeesக்கு வாங்கிக்கிறேன். அப்போ 5,000 rupeesக்கு நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த ஏவும் 5,000 rupeesக்கு விற்கிறேன்னு சொல்லிட்டான். பட் விற்கிற டைம் வரும்போது ஏ என்ன சொல்றாரு? 5,000 rupeesக்குலாம் விற்க முடியாது, ஏன்னா பிரைஸ் ஆஃப் த பேக் இன்க்ரீஸ் டு 5,500. ஆனால் கான்ட்ராக்ட் போட்டு 2,000, தட் இஸ் 2 months பிஃபோர், ஆல்ரெடி 5,000க்கு வி ஹவ் புட் த கான்ட்ராக்ட். அப்போ ஹியர் வாட் பி கேன் டூ? இங்கே பி என்ன பண்ணலான்னா, தாராளமா நான் உங்ககிட்ட கான்ட்ராக்ட் போட்டு 5,000 தானே, சரி நீ கொடுக்கல, நான் வெளியவே ஏன்னா இப்போ இந்த ஏ கொடுக்கலன்னா உடனே நம்ம கான்ட்ராக்ட் எதுவும் பண்ணாமல் இருக்க முடியாது இல்லையா?
அப்போ பி என்ன பண்றாருன்னா பி ஏ கிட்ட இல்லாம சின்னு ஒரு பர்சன் கிட்ட வாங்குறாரு. சின்ற ஒரு பர்சன் கிட்ட போய் அவர் எவ்வளோ பேக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 5500 கரெக்டா, 5500 இன்டூ அவர் ஒரு 100 பேக்ஸ் வாங்குறாரு. அப்படின்னா எவ்வளோ வருது நமக்கு? 5500 இன்டூ 100 அப்படின்னு பார்த்தா ருபீஸ் 5,50,000 கரெக்டா. இதுவே ஏவே கொடுத்துருந்தா எவ்வளோக்கு வந்திருக்கும்? 5 lakhsக்கு வந்திருக்கும். அப்போ பர் பேக் வந்து எனக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ராவா இருக்கு? 500. ஏ கொடுக்காததுனால பி வந்து வெளியே போய் வாங்க வேண்டியதுனால இப்போ என்ன ஆயிடுச்சு? பிக்கு இப்போ ஒரு ஆப்ஷன் இருக்கு. பி வெளியே போய் வாங்கினாலும் அந்த 500 rupees எக்ஸ்ட்ரான்றது யாருனால வந்தது? ஏ வந்து அவன் ப்ராமிஸா பண்ணாததுனால. ஸோ ஏ அவனோட ப்ராமிஸை ஃபெயிலியர் டு பர்ஃபார்ம், தட் இஸ் பிரீச் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால ஆப்வியஸ்லி ஏ கொடுக்காததுனால நான் வெளியே தான் போய் ரைஸ் வாங்கணும். ரைஸ் நான் வெளியே போய் வாங்கினேன்னா ஆப்வியஸ்லி 500 எக்ஸ்ட்ரா இருக்கு. 500 எக்ஸ்ட்ரா இருக்குன்னா அந்த எக்ஸ்ட்ரா 500 கேன் பி ரெக்கவர்ட் ஃப்ரம் ஏ. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் த எக்ஸாம்பிள் சேஸ். அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா இந்த இடத்துல ஆக்சுவல் பிரீச் தான் இது. ஆக்சுவல் பிரீச் இந்த இடத்துல டேமேஜஸ் வாங்கிக்கலாம். எப்படி நம்ம டேமேஜஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னா, ஏ வந்து கொடுக்க வேண்டிய டைம்ல கொடுக்க வேண்டிய அமௌண்ட்ல கொடுக்கல, பட் சரி ஏ கொடுக்கலன்னு சொல்லிட்டு வெளியே போய் வாங்கினா வெளியே ஹையர் ப்ரைஸ்க்கு வாங்குறோம். வெளியே ஒரு ஹையர் ப்ரைஸ்க்கு வாங்கும்போது ஆப்வியஸ்லி அந்த ஹையர் ப்ரைஸ்க்கு வாங்குறதுக்கான அந்த காரணவாதி யாரு அப்படின்னு பார்த்தா ஏ. அப்போ அந்த எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் என்னவோ அந்த எக்ஸ்ட்ரா ப்ரைஸை மட்டும் நான் ஏ கிட்ட போய் கிளைம் பண்ணி முடியும். இதுதான் ஆர்டினரி ஆர் ஜென்ரல் டேமேஜஸ்னு சொல்றோம். கிளியரா? ஸோ பாயிண்ட் நம்பர் 1 கிளியர். ஆர்டினரி ஆர் ஜென்ரல் டேமேஜஸ். ஓகே, ஆர்டினரி ஆர் ஜென்ரல் டேமேஜஸ். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் டேமேஜஸ். ஸ்பெஷல் டேமேஜஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸ்பெஷல் டேமேஜஸ் கேன் பி ரிசீவ்டு பை அ பார்ட்டி, தட் இஸ் அன் அக்ரீவ்டு பார்ட்டி, ப்ரொவைடட். இங்கே என்ன சொல்கிறேன் பாருங்களேன், வேர் அ பார்ட்டி டு அ கான்ட்ராக்ட் ரிசீவ்ஸ் அ நோட்டீஸ் ஆஃப் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ் அஃபெக்டிங் த கான்ட்ராக்ட், he will be liable not only for the damages arising naturally and directly from the breach but also for special damages. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, ஸ்பெஷல் டேமேஜ்னு ஒன்று கிளைம். வாட் இஸ் ஸ்பெஷல் டேமேஜ்? ஆர்டினரி, தட் இஸ் மேலே பார்க்குறோம்ல ஜென்ரல் ஆர் ஆர்டினரி டேமேஜஸ். அந்த ஆர்டினரி டேமேஜஸும் ப்ளஸ் நான் ஸ்பெஷலாக ஒரு எக்ஸ்ட்ரா டேமேஜ் வாங்குறேன்னா அதுதான் என்னதுன்னா ஸ்பெஷல் டேமேஜஸ்னு சொல்கிறோம். இந்த ஸ்பெஷல் டேமேஜஸ் நம்ம வாங்கணும்னா சும்மானா அப்படியே கான்ட்ராக்ட்ல பிரீச் ஆயிடுச்சுன்னு ஸ்பெஷல் டேமேஜஸ் வாங்க முடியாதுப்பா. ஸ்பெஷல் டேமேஜஸ்ன்றது கட்டாயமாக இட் ஹாஸ் டு பி கிவன் அ ப்ரையர் நோட்டீஸ். அது முன்கூட்டியே எதிரில் இருக்கிற பார்ட்டிக்கு நம்ம நோட்டீஸ் கொடுத்துடணும். தட் இந்த மாதிரி இந்த ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல நீங்கள் வந்து பிரீச் பண்ணீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் எங்களுக்கு எக்ஸ்ட்ராவா நீங்கள் டேமேஜஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அதான் என்னதுன்னா ஸ்பெஷல் டேமேஜஸ். அப்போ ஸ்பெஷல் டேமேஜஸ் ஆர் டேமேஜஸ் பெய்டு இன் அடிஷன் டு த ஆர்டினரி ஆர் ஜென்ரல் டேமேஜஸ். அதான் சொல்கிறேன், வேற பார்ட்டி டு அ கான்ட்ராக்ட் ரிசீவ்ஸ் அ நோட்டீஸ் ஆஃப் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்சஸ் அஃபெக்டிங் த கான்ட்ராக்ட், he will be liable not only for the damages arising naturally. என்ன சொல்றான்? டேமேஜஸ் அரைசிங் நேச்சுரலி மட்டும் இல்லை, அண்ட்னா என்ன? இன்க்ளூசிவ். கரெக்டா? இன்க்ளூசிவ் அண்ட் டைரக்ட்லி ஃப்ரம் பிரீச் பட் ஆல்சோ ஃபார் ஸ்பெஷல் டேமேஜஸ்னு சொல்றாங்க. கிளாரிட்டி இருக்கா உங்களுக்கு? ஓகே, ஸோ இதுதான் ஸ்பெஷல் டேமேஜஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். ஏ டெலிவர்ட் அ மிஷன் டு பி காமன் கேரியர் டு பி கன்வேட் டு ஏஸ் மில் வித்வுட் டிலே. ஏ ஆல்சோ இன்ஃபார்ம் பி தட் ஹிஸ் மில் வாஸ் ஸ்டாப் ஃபார் வாண்ட் ஆஃப் த மிஷன். B unreasonably delayed the delivery of the mission, and in consequence, A lost a profitable contract with the government. In this case, A is entitled to receive from B by the way of compensation. இங்கே ஒன்றும் இல்லை, சிம்பிளாக இந்த ஃபுல் இதுவுமே நானே சொல்லிடுறேன். ஃபுல்லுமே இங்கே என்ன நடந்திருக்குன்னா, ஃபுல்லுக்குமே ஏன்ற பேசிக்காக ஒன்று புரிஞ்சுக்கலாமே. இப்போ ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு பர்சனோடைய ஒரு மிஷின் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அந்த இடத்துல வந்து ஒரு ஷாஃப்ட் இருக்குது. அந்த ஷாஃப்ட் வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கு. அந்த ப்ராப்ளம் ஆனதை வந்து இன்னொரு பர்சன் கிட்ட கொடுத்து ரிப்பேருக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்பேர் கொடுத்துட்ட பிறகு அந்த ரிப்பேர் பண்றவங்க கிட்ட ஆப்வியஸ்லி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எங்களுக்கு சீக்கிரமா ரிப்பேர் பண்ணணும். பட் இந்த பர்சன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அன்ரீசனபிளி தே டிலேட். ரீசனபிளா டிலே பண்ணல, ரீசனபிள் டைம் இல்லை, பயங்கரமா டிலே பண்ணியிருக்காங்க. தட் இஸ் 1 day 2 days முடிய வேண்டிய ஒரு வேலை 7 days இழுத்து வச்சிருக்காங்க. ஓகே, அப்படி அவங்க 7 days கழிச்சா தான் பாருங்க எங்கன்னு சொல்லியிருக்காங்க ப்ராஃபிட். இப்போ இந்த இடத்துல வந்து ஏ இஸ் என்டைட்டில்ட் டு ரிசீவ் ஃப்ரம் பி பை வே ஆஃப் காம்பன்சேஷன். ஏன்னா இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, அன்னெசரி அன்ரீசனபிள் டிலே நடந்திருக்கு. டெலிவரி ஆஃப் மிஷின் வந்து அன்ரீசனபிள் டிலே. ஓகே, ஏதோ ஷாஃப்ட், நான் சொன்ன எக்ஸாம்பிள்ல வந்து ஒரு ஷாஃப்ட், தட் இஸ் ஒரு மிஷின் இருக்கு, மிஷின் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அந்த மிஷின்ல வந்து ஏதோ ஒரு ஷாஃப்ட் மாற்றணும், ஷாஃப்ட் ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். நான் சொன்ன எக்ஸாம்பிள்ல இங்க என்ன சொல்றாங்க, மிஷின் டெலிவரியே. ஓகே, சரி,
அப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் என்னது, டெலிவரி ஷாஃப்ட் வந்து என்ன பண்ணணும், ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா ஈஸியாக முடிச்சிடும்ல. அப்போ 7 டேஸில் பண்ண வேண்டிய ஒரு தட் இஸ் 1 or 2 டேஸில் பண்ண வேண்டிய ஒரு வேலையை 7 டேஸ் இழுத்துட்டு இருக்காங்க. அப்போ 1 or 2 டேஸ்னா எக்ஸ்பெக்டட், ஆப்வியஸ்லி எஸ், பிரேக் டவுன் ஆயிருக்கு, பிரேக் டவுன் ஆனால் ரிப்பேர் கொடுத்துருக்கோம், ரிப்பேர் கொடுத்தா யாராக இருந்தாலும் வெயிட் பண்ணுவோம் 2 டேஸ், ஓகே. பட் ஒரு பர்சன் அது 7 டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா அந்த 7 டேஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், we can claim damages. அதுதான் என்னதுன்னா டேமேஜஸ் அரைசிங் அவுட் ஆஃப் த பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். 2 டேஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா 7 டேஸ் பண்ணியிருக்கேன்ல, அந்த எக்ஸ்ட்ரா 7 டேஸ்க்கு ஹேவ் டு பே மீ. ஓகே, எனக்கு என்னன்னா நான் நார்மலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருப்பேனோ அந்த நார்மல் பிஸ்னஸ் வந்து உன்னால தானே கெட்டு போச்சு. அந்த நார்மல் பிஸ்னஸ் டே டு டே நடக்கக்கூடிய அந்த நார்மல் பிஸ்னஸ்க்கு என்னென்னலாம் எனக்கு லாபம் வருமோ அந்த லாபத்தை நீ எனக்கு காம்பன்சேட் பண்ணிடணும்னு அந்த பிரீச் கமிட் பண்ண பார்ட்டிகிட்ட வாங்கிக்கலாம். பட் நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கான், சடன்லி ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு. என்ன ஆர்டர்? கவர்மெண்ட் ஆர்டர், விச் இஸ் அ வெரி பிக் ஆர்டர். இந்த கவர்மெண்ட் ஆர்டர் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம யாருக்கு சொல்லலை, எந்த பார்ட்டி நமக்கு ரிப்பேர் பண்ணுறாங்களோ அந்த பார்ட்டி கிட்ட நம்ம சொல்லலை. எப்போ எந்த பார்ட்டி ரிப்பேர் பண்ணுவாங்களோ அந்த பார்ட்டி கிட்ட நான் ப்ரேயர் நோட்டீஸ் கொடுக்கலையோ, நான் இப்போ அந்த கவர்மெண்ட்லேருந்து எனக்கு என்னென்னலாம் வர வேண்டிய சேல்ஸ் எனக்கு இருக்குமோ அந்த சேல்ஸை நான் டேமேஜஸாக கிளைம் பண்ண முடியாது. ஏன் சார், ஏன் அதை மட்டும் என்னால் கிளைம் பண்ண முடியாது? பாருங்க, ரெகுலர் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்னா அது ரெகுலர் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் எவ்ரிடே நடந்துட்டு இருக்கோம். அதை வேணால் நம்ம வந்து கட்டாயமாக இதுதான் நம்மளால சொல்ல முடியும். இவ்வளோ நமக்கு சேல்ஸ் நடக்கும் டெய்லி, இந்த சேல்ஸ்க்கு வந்து இவ்வளோ லாபம் கிடைக்கும், இந்த லாபத்துக்கு 7 டேஸ் உங்களால தான் லேட் ஆயிடுச்சு, அதனால இந்த 7 நாளுக்கான லாபத்தை நீங்கள் கொடுத்துருங்க சொல்ல முடியும். பட் அதுவே கவர்மெண்ட் ஆர்டர் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்கும்னா தட் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஷுட் ஆல்சோ ஹேவ் பீன் எக்ஸ்பிளைன் டு த அதர் பர்சன். யார் ரிப்பேர் பண்றாங்களோ இல்லை யார் டெலிவர் பண்றாங்களோ அவங்களுக்கு சொல்லணும்ல. அப்போ அவங்களுக்கு சொல்லியிருந்தீங்கன்னா ஓகே, சொல்லியும் லேட் பண்றாங்களா, அப்போ அந்த ரெகுலர் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் தான் நான் வாங்குவேன் நார்மல் டேமேஜஸ், தட் இஸ் ஆர்டினரி டேமேஜஸ், பிளஸ் அந்த ஜென்ரல் டேமேஜஸும் வாங்குவேன், பிளஸ் எனக்கு இந்த கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட்லேருந்து எனக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ஆர்டர், அந்த ஒரு சேல்ஸ், அந்த சேல்ஸ் மிஸ் ஆனதுக்கு யார் ரீசன்? அகெயின் அந்த பிரீச் பண்ண பர்சனல் தான். அப்போ அந்த கவர்மெண்ட் ஆர்டர் இஸ் அ ஸ்பெஷல் டேமேஜ், அதையும் நான் வாங்கிப்பேன். எப்போ? இன் கேஸ் வென் ஐ கேவ் த பர்சன் அ ஸ்பெஷல் நோட்டீஸ். அப்போ இங்க கிளியரா ஒன்று புரிஞ்சுக்கணும், ஸ்பெஷல் நோட்டீஸ்ன்றது கொடுத்தா மட்டும்தான் நான் ஸ்பெஷல் டேமேஜஸ் வாங்க முடியும். ஸ்பெஷல் நோட்டீஸ் கொடுக்கலனா ஐ cannot claim special damages. So this is all about special damages. புரியுதா? அப்ப special damages are damages claimed in addition to general or ordinary damages. To claim special damages, we should give a prior notice to the party to a contract. புரியுதா? அப்ப நெக்ஸ்ட் புரியுதுன்னு நினைக்கிறேன், எல்லாம் பார்த்துட்டோம் கரெக்டா. நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குன்னா vindictive or exemplary damages. Vindictive or exemplary damages. சரி, வாட் இஸ் விண்டிக்டிவ்? ஒன்றும் இல்லை, அப்படியே படிச்செல்லாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுவோம்னா, விண்டிக்டிவ் ஒரு எக்ஸாம்பிளரி டேமேஜஸ் எதுக்காக கலெக்ட் பண்ணுவோம்னா, எப்போ ஒரு பர்சனோட மனசை இல்லைன்னா ஒரு பர்சனோட ஃபீலிங்ஸை நம்ம வந்து இன்ஜூர் பண்ணுறோமோ, அதாவது ஒரு பர்சனோட ஃபீலிங்ஸை இல்லைன்னா ஒரு பர்சனோடைய இது நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு பர்சனோட ரெப்புடேஷன், ஒரு பர்சனோட ஃபீலிங்ஸ், அது மாதிரி நம்ம எப்போ கெடுக்கிறோமோ இல்லைன்னா எப்போ வந்து அவங்களுடைய ஃபீலிங்ஸ் இன்ஜூர் பண்ணுறோமோ, ஓகே, பாதிக்கப்படுற மாதிரி அவங்கள பண்ணுறோமோ, அப்போ அந்த பாதிக்கப்பட்ட நபர் அந்த ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பார்ட்டி கிட்ட கிளைம் பண்ணக்கூடிய டேமேஜஸ் தான் விண்டிக்டிவ் டேமேஜஸ். இன்னும் சிம்பிளா சொல்ல போனா விண்டிக்டிவ் ஆர் எக்ஸாம்பிளரி டேமேஜஸ் வந்து ஒரு பர்சன் எப்போ இன்னொரு பர்சனோட ஃபீலிங்ஸை துன்படுத்தியிருக்காங்களோ அந்த துன்படுத்தினதுக்காக கிளைம் பண்ணக்கூடிய டேமேஜஸ் தான் விண்டிக்டிவ் ஆர் எக்ஸாம்பிளரி டேமேஜஸ். புரியுதா? இப்போ இந்த விண்டிக்டிவ் ஆர் எக்ஸாம்பிளரி டேமேஜஸ் என்னென்ன சர்க்கம்ஸ்டான்சஸ்ல பாருங்க. ஃபர்ஸ்ட், a breach of promise to marry because it causes injury to his or her feelings. ஒரு பர்சன், ஒரு அவன் அவளை, ஓகே, தட் இஸ் ஒரு மேன் ஒரு உமனை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி மேரேஜ் பண்ணிக்காம அடுத்தது மேரேஜ் பண்றேன்னு கமிட் பண்ணிட்டு அப்புறம் நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றது என்னது? ஆப்வியஸ்லி அந்த பொண்ணோட மனசை துன்படுத்துமா? அதே மாதிரி ஒரு பொண்ணு நான் உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு லேட்டர் நான் மேரேஜ் பண்ண மாட்டேன் உன்னை அப்படின்னு சொன்னா அகைன் அந்த பையனோட மனசு துன்பப்பட்டிருக்குமா? பட்டிருக்காதா? ஆப்வியஸ்லி அந்த பையனும் பொண்ணும் அவங்களோட மனசை துன்படுத்துற மாதிரி மேரேஜ் பண்றேன்னு சொல்லி நான் மேரேஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு லேட்டரான் மாத்துறது அது என்னது? ஆப்போசிட் பர்சனோடைய ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணுதா? அப்போ எப்போ அந்த ஆப்போசிட் பர்சனோட ஃபீலிங்ஸ் நம்ம ஹர்ட் பண்றோமோ எந்த கேஸா இருந்தாலுமே அப்போ அந்த இடத்துல we can claim vindictive damages. அதே மாதிரி கேஸ் நம்பர் பி, அதில் என்ன சொல்லியிருக்கான்? அந்த கேஸ்ல எப்போ ஒரு பர்சன்
வந்திருக்கக்கூடிய ஒரு பேமெண்ட் இல்லை ஒரு நம்மளோட ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் இருக்கு, பேங்கோட கஸ்டமர் வெளியே ஏதோ ஒரு இடத்துல பே பண்ணியிருக்காங்க, அந்த பேமெண்ட்டை டிஸ்ஆனர் பண்றது, இல்லை ஒரு செக் கொடுத்துருக்காங்க ஒருத்தங்களுக்கு, பேங்க்ல பணம் இருக்கு, ஆனா அந்த பேங்க் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க கஸ்டமர் கொடுத்துருக்கக்கூடிய செக்கை டிஸ்ஆனர் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆப்வியஸ்லி இந்த ஆப்போசிட் பர்சனோடைய அதுதான் என்னது, செக் பவுன்ஸ். இந்த செக் பவுன்ஸ் வந்து அந்த பர்சனோட ரெப்புடேஷன் கெடுக்குது. இல்லை ஒரு பிசினஸ் பர்சன் இருக்காங்க, ஒரு பிசினஸ் மேன், அவரோட கிரெடிட், அவரோட ரெப்புடேஷன் அதெல்லாமே கெடுதா இல்லையா? எதனால? இந்த பேங்கரோடைய கேவலமான சர்வீஸ்னால, ஒரு ராங்ஃபுல் டிஸ்ஆனர்னால. ஆக்சுவல் டிஸ்ஆனர் பரவாயில்ல, ஒரு ராங்ஃபுல் டிஸ்ஆனர், அதாவது ஆக்சுவலா ஒரு பர்சன் கிட்ட காசு இல்லாம டிஸ்ஆனர் பண்ணா ஓகே, அந்த கஸ்டமர் கிட்ட பேங்க்ல காசு இருக்கு, அவர் பே பண்ணியிருக்காரு, உங்க பேங்க்ல வந்து பணம் வச்சதுக்கு அவர் பண்ணது ஒரு பெரிய குத்தமா? அப்போ உங்க பேங்க்ல வந்து அவர் பணம் வச்சிருக்காரு, பணமும் இருக்கு, அவர் செக்கும் இன்னொருத்தங்களுக்கு கொடுத்துருக்காரு, அந்த செக்கை நீங்க என்ன பண்ணல, ப்ராப்பரா ஹானர் பண்ணல. அப்போ இருக்கிற பணத்தை நீங்க ஒரு ராங்ஃபுல் டிஸ்ஆனர் பண்ணா அது அந்த பர்சனோடைய ரெப்புடேஷன் கெடுக்குது, அந்த பர்சனோடைய கிரெடிட் கெடுக்குது. அந்த மாதிரி பண்றப்போ அந்த பர்சன் யாரை பாதிக்கப்பட்ட நபரோ he can also claim damages. Okay, so this is called as vindictive damage. ஓகேவா? நெக்ஸ்ட் நாமினல் டேமேஜஸ். சரி, நாமினல் டேமேஜஸ்ன்றது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக அப்படியே நான் சொல்லிடுறேனே. நாமினல் டேமேஜஸ் ஆர் டேமேஜஸ், ஓகே, ஆக்சுவலாக அந்த இடத்துல டேமேஜே நடந்திருக்காது. ஓகே, சில சமயங்களில் பெருசாக டேமேஜே இருந்திருக்காது. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருப்பா, அதுக்கு மீனிங்கும் சொல்லிடுறேன். நாமினல் டேமேஜஸ் ஆர் அவார்டட் வேர் த பிளெயின்டிஃப் ஹஸ் ப்ரூவ்ட் தட் தேர் ஹாஸ் பீன் அ பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். பிளெயின்டிஃப்னா என்ன தெரியும்? பிளெயின்டிஃப்னா கேஸ் போடுறவங்க. பிளெயின்டிஃப்க்கு ஆப்போசிட் பர்சன் தான் டிஃபெண்டன்ட். ஓகே, பிளெயின்டிஃப்னா கேஸ் போடுறவங்க, யார் மேல கேஸ் போடுறோம் அவங்க தான் யார டிஃபெண்டன்ட். ஓகே, அப்போ எப்போ ஒரு பிளெயின்டிஃப் இன்னொரு பர்சன் மேல கேஸ் போட்டாங்களோ, அதாவது நான் தான் பாதிக்கப்பட்ட நபர், எதிரில் இருக்கிற பார்ட்டினால தான் நான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா கேஸ் போட்டவங்க, அதுக்கு ஆக்சுவலாக டேமேஜே இல்லாம கூட இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு பிரீச் பண்ணுறதுனால இந்த பாதிக்கப்பட்ட நபர் இருக்கார்ல, அக்ரிவிட் பார்ட்டி, ஓகே, அவர் வந்து ஒரு மனசாவது புண்படுத்தி இருக்கோம்ல, அவர் நம்பியிருந்தார்ல, அந்த நம்பிக்கை வந்து கம்மியா இருக்குல்ல. அப்போ இது எல்லாத்தையும் வந்து என்ன சொல்றோமோ மோசம் பண்ணியிருக்காரு. இப்படி பண்ணது ஆக்சுவலா அந்த இடத்துல வந்து டேமேஜ் இல்லாவிட்டாலும், இந்த யார் மோசம் பண்ணாங்களோ, யார் ஆக்சுவல் பிரீச் பண்ணாங்களோ, அந்த பிரீச் பண்ண பர்சனும் அந்த அக்ரிவிட் பார்ட்டியோடைய இடத்துல அந்த சஃபர்ட் பார்ட்டியோட ஷூஸ்ல நிறுத்துறதுக்கு ஓகே வாங்கக்கூடிய ஒரு டேமேஜஸ் தான் நாமினல் டேமேஜஸ். இன் சிம்பிள், nominal damages are paid by the person who has committed breach, okay, also when there is no damages, okay, in order to put the person in the shoes of the aggrieved party. அவ்வளவுதான். ஓகே, ஸோ ஒரு அக்ரிவ்டு பார்ட்டியோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த நிலைமையில போடுறதுக்கு, சஃபர் பண்ண வைக்கிறதுக்கு நாமினலாக நம்ம வாங்கக்கூடிய டேமேஜஸ் தான் நாமினல் டேமேஜஸ். இது ஆக்சுவலா அங்கே டேமேஜே இல்லைனாலும் நாமினல் டேமேஜ் வாங்கிக்கலாம். அதனால கீழே என்ன சொல்லியிருக்கான், த அமௌண்ட் மேபி a rupee or even 10 பைசே, ₹1 கூட இருக்கலாம், 10 பைசாவோ கூட இருக்கலாம். பட் அந்த 1 ரூபியோ 10 பைசையோ வந்து அட்லீஸ்ட் அது எதுக்கு இந்த மாதிரி நீ தானே பிரீச் பண்ண, இந்த பிரீச் வந்து உணர் தடவை பண்ணாமலே இருக்கணும்ன்றதுக்காகவும் நம்ம பண்ணலாம். அட் த சேம் டைம் நீ யார் மேல பிரீச் பண்ணி அந்த பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், அந்த பாதிக்கப்பட்ட நபரோட நிலைமையில ஒன்று நிக்க வைக்கிறதுக்கு வாங்கக்கூடிய அந்த டேமேஜஸ் தான் நாமினல் டேமேஜஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த், டேமேஜஸ் ஃபார் டிட்ராயரேஷன் காஸ்ட் பை டிலே. ஓகே, டேமேஜஸ் காஸ்ட் பை டிட்ராயரேஷன் ஆர் காஸ்ட் பை டிலே அப்படின்னா என்னன்னா, டேமேஜஸ் ஃபார் டிட்ராயரேஷன் காஸ்ட் பை டிலே அப்படின்னா, டிட்ராயரேஷன் மீன்ஸ் reduction in the value of goods or the goods have been affected by the delay அப்படின்னு சொல்லுவோம். For example, there is a party A and party B. A is a caterer, B is a rice bag dealer. B promised, A வந்து கிளியரா கேட்டாரு, B நீங்க தான் ரைஸ் பேக் டீலர், எனக்கு 12ஆம் தேதி அன்னைக்கு 12:30 மணிக்கு கல்யாணம் இருக்கு, ஒரு கஸ்டமர் அவங்களோட கேட்டரிங் நம்ம தான் பண்றோம், 12:30 மணிக்கு நீங்க எனக்கு ரைஸ் கொண்டு வந்தா 3 o'clock எங்களால பந்தல் ரெடி பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டாங்க, கிளியரா சொல்லிட்டாரு ஏ. ஆனா இவர் என்ன பண்ணிருக்காருன்னா 12:30க்கு அதை 12:30 மணிக்கு கேட்டதை இவர் என்ன பண்ணிருக்காருன்னா 1:32க்கு எடுத்துட்டு வந்திருக்காரு. அப்போ 1:32க்கு கொண்டு வரும்போது இங்க என்ன ஆயிடுது, ஆக்சுவல் சொன்ன டைம் என்னவோ அந்த டைமுக்கு மேல போயிடுச்சு. அப்போ இவங்க 3க்கு ரெடி பண்ண வேண்டியது 4:30 ஆயிடுச்சு.
அதனால எத்தனை பேர் கெஸ்ட் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறவங்க, கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கிறவங்க போயிருப்பாங்க சாப்பிடாம. எத்தனை பேர் இப்ப என்னப்பா இது மேனேஜ்மெண்ட், என்னப்பா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதனால எவ்வளவு மனசு புண்பட்டிருக்கும். அப்போ ஒரு டெட்ராயரேஷன் பண்ணதுனால, ஒரு டிலே பண்ணதுனால அந்த கல்யாண வீட்டுக்காரங்க இல்ல அந்த ஃபங்க்ஷன் பண்றவங்க என்ன பண்ணிருக்கலாம், உங்களோட கான்ட்ராக்டே எங்களுக்கு வேணாம், உங்களுக்கு காசும் கொடுக்க மாட்டோம், போயிடுங்கன்னு சொல்லலாம். கரெக்டா? அப்போ இந்த ஏக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கான்ட்ராக்ட் பண்றதுனால அவருக்கு ஒரு 15 லட்சம் ரூபாய் வருதுன்னு வச்சுப்போம், 15 lakhs. 15 lakhs யாருனால போச்சு? இந்த பி என்ற பர்சனோட லேட் டிலே ஆஃப் லேட் டெலிவரி ஆஃப் ரைஸ்னால தான் போச்சு. அப்படி இந்த லேட் டெலிவரி ஆஃப் ரைஸ்னால போனதுனால அந்த 15 lakhs என்னது, டேமேஜஸ் ஃபார் டிட்ரேரேஷன் காஸ்ட் பை டிலே. நீ டிலே பண்ணிருக்கலன்னா ஏன், எதுக்கு எனக்கு நீ டிலே பண்ணாம கொண்டு வந்திருந்தா நான் ஏன் டேமேஜஸ் கிளைம் பண்ண போறேன்? டிலே பண்ணாம அந்த பி கொண்டு வந்திருந்தோம்னா நம்ம பாட்டுக்கு நம்ம சமைச்சிருப்போம், சமைச்சு பந்து எல்லாம் ரெடி பண்ணி சூப்பரா போட்டிருப்போம், நமக்கு பாட்டுக்கு நமக்கு 15 lakhs வரப்போகுது. இந்த பர்சன் டிலே பண்ணதுனால தானே எனக்கு அவங்க கான்ட்ராக்ட் பண்ணானுங்க. அப்போ அந்த டேமேஜஸ் நான் யார்கிட்ட கிளைம் பண்ணிப்பேன்னா, இந்த ரைஸ் பேக் டீலர் கிட்ட இருந்து ஐ வில் கிளைம் த டேமேஜஸ். ஓகேவா, புரியுதா? ஸோ இதுதான் டேமேஜஸ் ஃபார் டிட்ரேரேஷன் காஸ்ட் பை டிலே. ஓகே, ஸோ இது வந்து நாட் ஓன்லி தட், அதே மாதிரி நம்ம இப்படியும் எடுக்கலாம். டைம் இதுக்கு மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் டேமேஜ் கூட இருக்கு. சில சமயங்களில் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் நம்ம டீல் பண்ணுவோம். ஓகே, நம்ம 5 days ஒரு ஃப்ரூட் வந்து நமக்கு டெய்லி 5 days முன்னாடி வந்து கொடுத்துடணும். 5 daysக்கு முன்னாடி வந்து கொடுக்கறத ஒரு 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 தடவை வந்து என்ன ஆயிடுச்சுன்னா 5 daysக்கு பதிலாக 4 or 3 daysக்கு முன்னாடி வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த 2 daysக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த லைஃப் டைம் குறைஞ்சிருச்சு. சில பழம் அழுகி போயிருச்சு.